எதிர்வரும் பொது தேர்தலில் தனி கட்சியாக போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இன்று தீர்மானித்துள்ளது. கட்சித் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று செயற்குழு கூடிய சந்தர்ப்பத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவினது விசேட கூட்டம் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் இதன்போது எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு தீர்மானித்துள்ளமை தொடர்பில் பிரதமர் அறிவித்ததாக கட்சியின் ஊடக பேச்சாளர் அகில விராஜ் காரியவசம் தெரிவிக்கின்றார். යෝජනාවක් සම්මත කරගත්තා තනි පක්ෂයක් විදිහට අපි එම මැතිවරණය සඳහා මුහුණ දෙන බවට ඒ වගේම தனி கட்சியாக தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேட்பு மனுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான அதிகாரம் கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் கட்சி சம்மேளனத்தை கூட்டி மக்களை கொழும்பில் ஒன்றிணைத்து ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றியடைய செய்வதற்கான சக்தியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் நாம் தொடர்ந்தும் பேசி வருகின்றோம். அதற்கான குழு ஒன்றையும் அமைத்துள்ளோம். அத்துடன் அடுத்த வாரமளவில் 20வது திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானித்துள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். அதற்கான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனை மீளப் பெறுவதற்கு எதிர்க்கட்சி கவனம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி எண்ணுகிறது.